ഉറങ്ങാൻ പറ്റില്ല, നിങ്ങൾക്ക് ഐഡിയ വന്നുകൊണ്ടിരിക്കും. ഐഡിയ വന്നിട്ട് ഉറങ്ങാൻ മുടിயாது. You are watching TV Next. ഇപ്പോൾ നമ്മുടെ കേരള ബോർഡറിൽ നമ്മുടെ തമിഴ്നാട്ടിൽ ഉള്ള രണ്ട് ആൾക്കാരുണ്ട്. അവരെയൊക്കെ നിങ്ങൾക്ക് അറിയായിരിക്കും. നമ്മുടെ ജോൺ പാട്രിക് സാറും ജിനീഷ് മോഹൻ സാറും ഇപ്പോൾ സോഷ്യൽ മീഡിയയിൽ വളരെ ട്രെൻഡിങ് ആയിക്കൊണ്ടിരിക്കുന്ന വൈറലായിക്കൊണ്ടിരിക്കുന്ന രണ്ട് വൈറൽ ആൾക്കാരാണ്. അച്ഛനും മോനുമാണ് അല്ലേ? അപ്പോൾ നിങ്ങളുടെ വീഡിയോ ഒക്കെ ആരാണ് എടുത്തിരുന്നത്? நாங்களே ஒரு ஸ்டாண்ட் வச்சு நாங்களே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப போய் ஆக்ட் பண்ணி திரும்ப ஸ்டாப் பண்ணுற அந்த இது வரைக்கும் கேமராமேன் இல்லை ஒரு வசதி இல்லை, இன்னும் அந்தளவு வளரலை. ஆமாம், இப்போ நம்மளே தான். ஆமாம், எல்லாம் செல்ஃபாக நம்மளே பண்ணுற. അപ്പോൾ ഇപ്പോൾ സോഷ്യൽ മീഡിയയിൽ ഒരുപാട് ആൾക്കാർ ഇപ്പോൾ ട്രെൻഡിങ്ങിന് വന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പോൾ നിങ്ങൾക്ക് എങ്ങനെയാണ് ഈ ഒരു കൺസെപ്റ്റ് തോന്നിയത്? இது நாங்கள் வந்து தொடங்கினது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த மாதிரி இப்போ நம்ம மகன் நடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நானும் அது கூட சேர்ந்து நடிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து நாங்கள் ஒரு 300 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். ஆமாம், போட்டு மக்களை மகிழ்விக்கணும் எங்களுக்கு ஆசை. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வந்து மற்ற வீடியோஸில் கொஞ்சம் மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த வீடியோக்காக ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுற மாதிரி இருப்பாங்க, ரெடியாகி பண்ணுற மாதிரி இருப்பாங்க. நம்ம வந்து நேச்சுரலாக ஒரு வீட்டில் எப்படி நம்ம ஃபேமிலி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே அது சேர் எங்கே இருக்குமோ சேர் அங்கே இருக்கும், சும்மா அப்படியே இருந்துட்டு நான் க்ளீன் கூட பண்ணியிருக்க மாட்டோம். அப்படியே அந்த நேச்சுரல் ரிலேட்டாக இருக்கிறவங்க அப்படியே பண்ணுற அந்த ஒரு இதுதான் நாங்கள் ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ഇപ്പോൾ നിങ്ങളിപ്പോൾ ഇടയ്ക്കൊരു തക്കലയിൽ നടന്ന ഒരു കോമ്പറ്റീഷൻ, ഒരു അംഗവൈകല്യമുള്ള ആൾക്കാരുടെ, അപ്പോൾ അങ്ങനെ ഒരു വീഡിയോ നിങ്ങൾ ഇട്ടിരുന്നു. അപ്പോൾ അങ്ങനത്തെ സോഷ്യൽ കമ്മിറ്റ്മെൻറ്റുള്ള സാധനങ്ങൾ നിങ്ങൾ ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്നുണ്ട്? ஆமாம், நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே சின்னதாக சோஷியல் கண்டென்ட் மெசேஜ் இருக்கும். கொஞ்சம் ஏன்னா சோஷியல் கன்சென்ட் இருந்து தான் வீடியோஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாம் சின்ன குழந்தைங்க பார்க்குறாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குறதுனால நம்ம கொஞ்சம் சோஷியல் கன்சர்னோட தான் வீடியோஸ் பண்ணுறது. ஆமாம். പിന്നെ അച്ഛൻ എങ്ങനെയാണ് ഇപ്പോൾ ഉറങ്ങാൻ പറ്റില്ല, നിങ്ങൾക്ക് ഐഡിയ വന്നുകൊണ്ടിരിക്കും? ஐடியா வந்துட்டு உறங்க முடியாது. நாங்கள் வந்து காலையில் உறங்கி முழிச்ச உடனே அடுத்த எப்படி எடுக்கணும்னு செய்துட்டு 1 மணிக்கு கடையை பூட்டுவேன். 1 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆக்கிடுவேன். ஆமாம். പിന്നെ നിങ്ങളെങ്ങനെ ഡിസ്കസ് ചെയ്താണോ ഐഡിയാസ്? ஆமாம், இப்போது நமக்கு சொந்தமாக ஒரு கடை இருக்குது. அப்போ கடையிலேயே கான்செப்ட் க்ரியேட் ஆகும். ரேண்டமாக வர கஸ்டமரை நம்ம நோட் பண்ணிகிட்டே இருந்தப்போ ஏதாவது ஒரு காமெடி இருக்கும் உங்களுக்குள்ளேயே நேச்சுரலாக. ஸோ அதை நம்ம எடுத்து அதில் டெவலப் பண்ணி நம்ம பண்ணுறது மாதிரி தான். நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட அது வந்து எலாபரேட் ആകും. അപ്പോൾ എല്ലാവിധ വാഴ്ത്തുക്കൾ, ആശംസകൾ. ഇനി നിങ്ങളുടെ വർക്കെല്ലാം ഉയരങ്ങളിലെത്തട്ടെ, സിനിമയിലൊക്കെ വരട്ടെ, സിനിമയിലൊക്കെ വരണമെന്നാണ് എല്ലാവരുടെയും ആഗ്രഹം. അതങ്ങനെ തന്നെ വരട്ടെ. ഓക്കെ, വളരെ നന്ദി. ഈ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാൻ റെഡ് ബട്ടൺ ക്ലിക്ക് ചെയ്യുക.